சாமானிய விவசாய உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டு சேவல் பற்றிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஈரோடு பவானியில் இருக்கிற வேலு அண்ணா கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்பா காலத்திலேருந்து வச்சிருந்த ஓன் பீரியடை வந்து எடுத்து ஒரு 60க்கு மேற்பட்ட கட்டு சேவல்களையும் ஒரு 30க்கு மேற்பட்ட தாய்க்கொழிகளை வச்சு ப்ரீடிங் செட்டப் வந்து அமைச்சு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சரைக்கு அதை வந்து பட்டாக்களாக மாற்றி ரெடி கண்டிஷன் வரைக்கும் ரெடி பண்ணி வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. மேலும் அவர் எந்த முறையில் வந்து தேர்ந்தெடுத்து எப்படி வளர்க்குறாரு, அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்குறாரு, அதுக்கு எப்படி நோய் மேலாண்மை மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்படின்ற எல்லா தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுசாக வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் எப்போ நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்க லொக்கேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேண்ணா. சரி, பேர் வேலுசாமி. சரிங்கண்ணா. பண்ணை அமைஞ்சிக்கிறது வந்து இங்கே நம்ம காட்டில் அமைஞ்சிருக்குது. ஊர் காளிகரைம்பாளையம் பவானி. சரி ஓகேண்ணா. அண்ணா, நீங்கள் இப்போ இந்த கட்டு சேவல் வந்து எந்த வயசுலேருந்து வளர்த்து வந்துட்டு இருக்கீங்கண்ணா? நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து கோழி வளர்த்திட்டு இருந்தாரு. சரிங்கண்ணா. நான் அப்படியே லைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓ சரி சரிங்கண்ணா. அப்போ அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரத்தத்துலேயே ஊறிடுச்சு. ஓ சரி சரி சரிங்கண்ணா. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை கட்டு சேவல்கள் இருக்குண்ணா? அது இல்லாமல் தாய்க்கோழிகள் எத்தனை இருக்கு? தாய்க்கோழி ஒரு 30 கோழி இருக்கும். தாய்க்கோழி. சரிங்க. கட்டு சேவலுக்கு வெளியில் நிற்கிற பட்டா பொட்டைக்கு நிற்கிற பெருசு எல்லாமே ஒரு 60 சேவல் வரைக்கும். சரி சரிங்கண்ணா. ஓகே அண்ணா. வந்து நம்ம கிட்ட இருக்கிற சேவல்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி வெளியில இருந்து எடுக்கிறீங்களா இல்ல ஓன் பிரீடா? ஓன் பிரீடு தான். வெளியில இருந்து மேக்ஸிமம் எடுக்கிறதே இல்லை. சரி சரி. ரொம்ப வெளியில இருந்து எடுக்கிறதுனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப திருப்தி ஆகுதுன்னா பொட்டைக்கு போறக்கா ஆச்சுன்னா எடுப்பேன். அதுவுமே இப்போ எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு ஆரம்பத்துல வேணா எடுத்தேன். சரி, எல்லாமே நம்மளது ஓன் பிரீடு தான். உங்களுக்கு ஓன் பிரீடு இருக்கு. சரி சரிண்ணா. ஓகேண்ணா. இப்ப 1-2 வெளியில இருந்து எடுக்கிறீங்களா? ஏன்னா நம்ம செட்ல வந்து ஒரு இது செட் ஆகி வந்து சேவல் வந்து வச்சிருப்போம். வெளில இருந்து கொண்டு வரீங்கன்னா அந்த சேவல் எப்படின்னா எடுத்தோடனே உள்ள கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? எடுத்து உள்ள கொண்டு போகணும். சரி சரிங்க. ஒரு வாரம் வெளியே வச்சிருப்பேன். சரிங்க. கோழி எந்த இது ஒரு நோய் இருந்துன்னா கடைசியில் நம்ம எல்லாமே கடுத்துற காலி ஆயிடும். ஓகே ஓகே. பார்த்துட்டு நமக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவா இருக்குன்னு சொன்னா அதுக்கு மேல நம்ம ஒரு மாசம் அது நம்மளுடைய தீனி கொடுத்து மேய்ச்சி தான் பொட்டைக்கு போடுவோம். ஓ சரி சரி. உடனே போட்டீங்கன்னா குஞ்சாகும் செஞ்சாக சில இது. ஓ சரி. அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஓ சரி. அதனால நம்மளுடைய தீனி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா எனர்ஜிக்கலா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இதெல்லாம் கொடுத்தோம்னா கோழி நல்லா இருக்கும். அப்படி கொடுத்து போட்டீங்கன்னா பொட்டையில வந்து 10 முட்டை ஆச்சுன்னா 8 குஞ்சு கண்டிப்பா வரும். கண்டிப்பா. சரி சரி. ஆனா இப்ப அந்த சேவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங்கு இந்த செட்டப் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா. அந்த ரிங்கு செட்டப் அதோட அளவு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 3.5. 3.5. சரிங்கண்ணா. அது என்ன செலவு வருதுங்கண்ணா ஒரு கூண்டு அடிக்கிறது? அது கூண்டு நான் போடுறப்போல வந்து 3350 போட்டேன். சரி. அதே கூண்டு 5 ரூபா போட்டாலும் போட முடியாது. ஹெவியா இருக்கும். இப்ப போறது பாத்தீங்கன்னா ரேட்டு இல்ல, ரேட்டு கம்மியா கிடைச்சா போகிற மாதிரி போடுறாங்க. சரி. அது இப்ப இந்த ஆந்திரா கூண்டு வந்துருச்சு. அதையும் போடுறாங்க. அது நமக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்ல. சரி சரி. லைட் கேஜா இருக்கு பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா. அது எங்க வேணாலும் போட்டுக்கலாங்கிற முடிவு போடுறாங்க. சரி. இதனால நம்ம இது ரோல் வாங்கி ஆள் வச்சு போட்டு நீட்டா பெயிண்ட் பண்ணி போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கூண்டு ஜம்மன். சரி சரிங்க. ஓகே. ஆனா அங்க பிரீடிங் செட்டப் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க. ஒரு பட்டாவுக்கு நீங்க ரெடி பண்றீங்கன்னா குஞ்சு பருவத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன தடுப்பூசிகள் வந்து கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வாரத்துல லெசோட்டா கொடுக்கலாங்க. சரிங்க. லெசோட்டா கொடுக்கலாம். ஒரு வாரத்திலே கொடுக்கலாம். ஓகேங்க. பொரிச்சுதே கூட கொடுக்கலாம். எப்பவும் கொடுக்கலாம். சரிங்கண்ணா. அப்புறம் உங்களுக்கு ஒரு 3 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சுன்னா ஸ்கெல்ட் வேக்சின் சொல்லிட்டு தலையில போடணும். சரி. அது போட்டீங்கன்னா எந்த நோய் கோழிக்குள்ளே போனாலும் இந்த கோழிக்கு ஒன்றும் ஆகாது. ஓ ரைட் ரைட். ஆமா ஆமா. இது வந்து அது முட்டையோட ஸ்டேஜில் இருக்கிற சாவலுக்கு முட்டைக்கு போட்டீங்கன்னா அது அந்த குஞ்சுக்கே வந்து அந்த கருவிலே உருவாகும். ஓ ரைட். அதோடைய பவர் அந்த அளவுக்கு இருக்கு. சரி. ரேட் ஜாஸ்தியா இருக்கு. சரி. ஐஸ்ல வச்சு தான் கொண்டு போகணும். சரி. 1 யூஸ் தூக்கி போட்ட வேண்டியது. ஓ சரிங்க. அது என்ன ரேட் வருதுங்கன்னா அது உங்களுக்கு 1500 3000 வரைக்கும் இருக்கு. 3000 வரைக்கும் வருது. போட்டோம்னா நம்மளுக்கு அந்த நோய் இதுல இருந்து எதுவுமே வராது. ஓ சரி. அது போட்டு ஒரு வாரம் சமாளிச்சுட்டா போதும். சில இது போடுறதுல வந்து கொஞ்சம் டோஸ் அதிகம் போச்சுன்னா கை கால் எடுத்துட்டு போயிடும். ஓ ரைட். டோசேஜ் கரெக்டா போடணும். நமக்குலாம் அனுபவம் இருக்கிறனால போட்டுறோம். சரி. புதுசா போறவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஜாஸ்தியா போடலாம். இந்த சாப்பிட்ற மாதிரி ஜாஸ்தியா போடலாம் ஓட்டும்னா அவ்வளவுதான் முடிஞ்சிடும். கைகால் லோடு தாங்காது. ஏன்னா அதுக்கு வந்து கெப்பாசிட்டி வேணும்ல. ஆமா. குஞ்சுகளுக்குலாம் கரெக்டா போடணும். சரி சரி. கரெக்டா போடணும் போட மாதிரி. சரி சரி. ஓகே. அந்த கட்டு சேவல் வளர்ப்புல சரி குஞ்சு பருவத்துல இருந்து மேல நம்ம ரெடி கண்டிஷன் வரைக்கும் தீவனங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரிசையா அப்படியே சொல்லிடுறோம். தீவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு சரிங்கண்ணா கோழி தீவனம் தரலாம்.
சரிண்ணா. கோழி தீவனம் நல்லா 1 மாசத்துக்கு. கோழி தீவனம் முழுசா தரக்கூடாது. ஓகேண்ணா. கம்பு, இந்த காட்டு கம்புன்னு சொல்றோம் தெரியுங்களா? ஆமா ஆமாங்க. அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குஞ்சு நல்லா இருக்கும். ஓகேண்ணா. அப்புறம் அதுக்கு மேல வந்து மக்காச்சோளம் 2 உடைச்சது, வெள்ளைச்சோளம் 2 உடைச்சது கொடுக்கலாம். சரிண்ணா. கொடுத்தீங்கன்னா நல்லா. மக்காச்சோளம் எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கலாங்கண்ணா? மக்காச்சோளம் உங்களுக்கு தீனி நல்லாவே எடுத்துச்சுன்னா ஒரு 20 நாளைக்கு மேலேயே அப்படியே 2 உடைச்சே வருது இப்போ. அப்படியே சரி வருது. எல்லா தானியங்கள் பூரா கலந்து வருது. ஓ ரைட் ரைட். அடர் தீவனங்கள் கிடைக்குது. ஆமா, அது வாங்கிக்கலாம். சரி. கருவாடு கொடுக்கலாம். சரிங்கண்ணா. அப்புறம் அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. காட்டுல மேறப்ப உங்களுக்கு அந்த அதுக்கு தேவையான பச்சையை கிடைச்சிடும். சரி. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கொடுத்தா போகணும். கருவாடு எல்லாமே உங்களுக்கு கொடுத்தா போகணும். சரிண்ணா. அப்புறம் கடுத்தரைக்கு வந்துச்சுன்னா அதனுடைய பராமரிப்பு வேற மாதிரி இருக்கும். கடலைக்கொட்டை, கருவாடு, கம்பு. சரிண்ணா. இதெல்லாம் ஹெவியா கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் கோழியும் நல்லா புஷ்டியோட இருக்கும். சரி. ஆமா. இப்போ நம்மகிட்ட வருது எப்படி உங்ககிட்ட 5 கிலோ வருது, 4-5 கிலோக்கு மேல வருதுன்னா இதுதான். கொஞ்சம் என்ன பண்றோம்ல சரிண்ணா, அதுதான். அது ஜீன்லயே வர்றது. உங்களுக்கு ஜீன்லயே வரணும். நம்ம ஃபுட்லயும் பாத்தீங்கன்னா கொடுக்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஹெவியா நம்மளே இருக்கிறோம்னா நல்லா சாப்பிட்டா திறமா இருக்கலாம். நம்மள மாதிரி எல்லாம் கொஞ்சம் டல்லா அப்படியே தூக்கிட்டே இருக்கணும். ஓ ரைட். ஆனா இந்த கட்டு சேவல்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி எந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுன்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்கன்னா? அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளி வரும். சரிங்க. அப்புறம் இந்த வெயில் காலத்துல வந்து அம்மை ஓடும். ஓகேங்கண்ணா. அம்மை ஓடும். அம்மைக்கு நம்ம தடுப்பூசி கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு. ஆமா. சரிங்க. சளிக்கு வந்து என்ன புதுசா உங்களுக்கு வெளியில காட்டுல சுத்துற கோழிகளுக்கு கடுத்தரைக்கு வர்றப்ப வந்து நம்ம தண்ணியில தான் நீச்சல் விடுறோம்ல. ஆமா. அப்போ வந்து உங்களுக்கு சளி மாட்டிடும். சிலதுக்கு ஒண்ணும் பண்ணாது. சரிங்க. அது வந்துடும். அப்புறம் அதுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்துக்க வேண்டியதான். ஆமா. அப்படி இங்கிலீஷ்ல போறீங்களா நாட்டு மருந்து கொடுக்குறீங்களா? இல்ல நாட்டு மருந்து தாங்க. நாட்டு மருந்து. தொட்டாச்சினி. சரிங்க. துளசி, கற்பூர வெள்ளத்துல. ஓகே. சின்ன வெங்காயம் 1. சரிங்க. குருமிளகு. ஓ சரி. இது எல்லாம் வந்து நல்லா இது பண்ணி சரிங்கண்ணா அரைச்சு ஒரு 3 டைம் போட்டீங்கன்னா தண்ணி தீனி கொடுக்கூடாது ஒரு 2 நாளைக்கு. அந்த நாளைக்கு அப்படியே சரியாயிரும். எல்லாம் அடிச்சு வந்துடும். சரிண்ணா. ஆமா. ஆனா இது எப்படி அது நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே வந்து பருமுன் காப்பாங்கிற அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே சிறப்பா இருக்கும். வந்த ஒரு பாடு பாத்தீங்கன்னா மருந்து ஹெவியா போட்டு நம்ம அப்புறம் கடைசியில இது சரியில்லை இங்கிலீஷ் மருந்து போயே ஆகும். இது கரெக்டா நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சரிங்கண்ணா அந்த தொந்தரவுல தப்பிச்சுக்கலாம். நான் வந்து அந்த வேலையை செஞ்சிருவேன். சரி. நான் எல்லாமே உங்களுக்கு மேல அதுக்கு வச்சிருக்கிறேன். ஓ தனியா வந்து அது கோழிக்காவது வச்சிருக்கிறேன். சரி இல்ல கோழிக்காவது வச்சிருக்கிறேன். சரி. அதே மாதிரி ரொம்ப சளி தொந்தரவுன்னா கத்தாழையை பிடிச்சி சீவிட்டு அந்த சோத்த வருவத்தில் உள்ள தள்ளி விட்டீங்கன்னா வெளியில வந்து சரி. அதுக்காவது சில பேர் வந்து தெரியாது. சின்ன வெங்காயத்தை வந்து தயிர் ஊற வச்சு சரி விளக்கெண்ணெய் ஊத்தி சளி வந்த கோழி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா அடிச்சு வந்துடும். ஆனா தயிர் கூலிங் சளி கொடுத்தா எப்படின்னு நினைப்பாங்க, அதே தெரியாது. அதுக்கு எது கொடுத்தா அது அப்படியே சரியாயிடும். உடம்பு சூட்டுக்கு அது அப்படியே அடிச்சு வந்துடும் வெளியே. சரி. ஓகே. ஆனா இந்த நோய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த கழிச்சல், வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க நம்ம முதல்ல வந்துருங்களா இல்ல அதை பத்தின உங்க கருத்து என்னங்க? இல்ல நம்ம கிட்ட வந்து இல்லையே. சரி. இது வரைக்கும் வரல. ஏதோ பரவாயில்ல கடவுள் பிடித்துல அது ஒண்ணு அந்த தொந்தரவு இல்லை. சரிங்கண்ணா. அது இப்ப எல்லாமே பறவை காட்சி கூட வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா. நம்ம கரெக்டா எல்லாமே பர்ஃபெக்டா வச்சுக்கிறோம். ஓ சரி. தோட்டத்துல இருந்தாலும் சரி கடுத்துல இருந்தாலும் சரி. சரிங்கண்ணா. அந்த இது வரல. நீட்டா இருந்தனால அது வரல. இப்ப கடுத்துலயே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எப்படி இருக்கு. அதான் சுத்தமா நீட்டா இருந்தது. சரி. ஓகே. ஆனா நம்ம கிட்ட வந்து அந்த பிரீடிங்க்கு வந்து சேவல் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. விடையும் வச்சிருக்கீங்க. ஆமா. இது குஞ்சு பருவத்துல இருந்து பட்டா ஸ்டேஜுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகுது? பட்டால இருந்து ரெடி கண்டிஷனுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகுது? அதை பத்தி கொஞ்சம் குஞ்சு பருவத்துல இருந்து பட்டாவுக்கு வந்து 7 to 8 பட்டாவாயிரும். சரி ஓகேங்கண்ணா. அப்புறம் உங்களுக்கு அந்த பட்டா வாங்கி தோட்டத்து உணாந்து ஒரு 15-20 நாள் ஆச்சுன்னா ரெடி ஆயிரும். சரி. அப்படியே பாத்தீங்கன்னா ஒண்ணு உள்ளே போட்டீங்கன்னாலும் ரெடி ஆயிக்கும். சரி. 10 மாசம் போது எல்லா சண்டையும் எல்லாமே விளையாடு. சரி. பயக்காது. எதுக்கும் பயக்காது. சரி. ஆனா நம்ம பிரீடிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான குஞ்சுகள் வந்து இறக்கணும். ஆமா. அதுக்கு வந்து ஒரு சேவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விடைகள் போடலாங்கண்ணா? நான் வந்து 1 தான் போடுங்க. ஓ 1 தான் போடுறேன். ஆமாங்க. திடீர்னு ரொம்ப கிரிட்டிக்கலா விடை அதிகமா இருக்கிறப்ப 2 போடுவேன். அது 2 போடுவேன்னா வீட்டுக்கிட்ட வச்சு போடுவேன். ஓ ரைட். அதுக்கு வந்து தீனி தருவேன். காலையில 10 மணினா கீரை கட்டு 1 வெட்டி போட்டுருவேன். ஓ சரிண்ணா. வீட்லங்கிறதுனால. ஓகே. அப்புறம் கருவாடு. சரிண்ணா. கடலைக்கொட்டை. சரிண்ணா. நான் எல்லாமே எனர்ஜிக்கலா இருக்கும். எந்த நேரமும் தீனி எந்த நேரம் உள்ள தீனியும் தண்ணி இருந்தே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உற்றுகள் வந்து உள்ள பொங்க பூரா பிடித்துட்டு இருக்கு சேவல். ஓ ரைட். சேவலுடைய அந்த நேரத்துல வந்து அதுக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து பசி எடுக்கும். முட்டை விடுறப்ப அது வந்து உள்ள கரு உருவாகிட்டு இருக்குல்ல. ஆமா. அப்ப அதுக்கு வயிற்றுக்கு பத்தி என்ன ஒண்ணு ஏதோ ஒன்று படித்து வந்துடும். சரி. அது வந்து நம்ம கொடுக்கறத கொடுத்துட்டீங்கன்னா அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. முட்டையும் கட்ட வைக்க நான் உள்ளேயே பானை வச்சிருவேன். மொடா மாதிரி மணல் போட்டு அதுக்குள்ளே முட்டையை வச்சு அடப்படுத்து குஞ்சு குடிச்சிடும். ஓ சரி. அதுக்கு உண்டானது பண்ணி கொடுத்துறேன். பண்ணி கொடுத்துருவோம். சரி. ஓகே.
நீங்க ப்ரீடிங் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ப்ரீடிங் செட்டப் போட்டு இது பண்ணி கொடுக்குறீங்களா? அதுக்கு ப்ரீடிங் செட்டப் பண்ணி கொடுக்குறீங்களா? இல்ல இது நம்ம காட்டுல ஓப்பன் ரேஞ்சில் விட்டு? ஓப்பன் ரேஞ்சில் இங்கே தோட்டத்தை விட்டுருவேன். சரிங்கண்ணா. அப்புறம் முக்கியமானது இங்க வீட்டுல வச்சு போடுவேன். ஓ சரி சரி. கொஞ்சம் சாவல் வந்து வயசானது ரொம்ப ஏஜான சாவலா இருந்தா தோட்டத்தில் விட்டீங்கன்னா கொஞ்சம் சுத்தி அணைய முடியாது. ஓ ரைட் ரைட். கொட்டை ஓடும். இது தவறு போச்சுன்னா அணைச்சல் சரி வராது. இங்க வீட்லயும் போது தகுந்த மாதிரி இருக்கு. உள்ளேயே கொட்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா அணை வாங்கி முட்டையும் பழுது எல்லாம் பொறிக்கும். கரெக்டா நம்மளுக்கு நம்ம நினைக்கிறது கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிரும். கன்ஃபார்மா கிடைச்சிரும். சரி சரி ஓகேண்ணா. ஆனா அந்த விடையும் சேவலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் யூஸ் பண்றோம். ஆமாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு இடைவெளி வந்து கொடுக்கணும்னா? நான் என்ன பண்ணுன்னா அந்த கோழி வந்து அடையூர் வந்து பின்னாடி சரி அந்த சேவலை வந்து அங்கேயே கட்டி வச்சிருவேன். ஓ சரி சரிங்க. அந்த குஞ்சு உரிச்சு போட்டு அந்த சேவலை அடுத்த படைக்கு போடுவேன். அது வரைக்கும் அந்த சேவலுக்கு ரெஸ்ட். அதனாலதான் எங்கட குஞ்சு ஆகுது. ஓ சில பேர் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வராது. 4 குஞ்சு 2 குஞ்சு தான் பொறிக்கும். சரி சரி. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல காக்காவுல கொண்டு போயிடும். ஆமா ஒண்ணுமே இல்ல. அது ஒரு யூஸ் இல்ல. அது ஆசைப்பட்டது சும்மா கச்ச கச்சை விட்டுட்டு இருக்கிறதுனால அதுல எந்த யூஸும் இல்லை. கரெக்டா போட்டு எடுத்தீங்கன்னா ஜம்முட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்ல எல்லாம் போட்டோம்னா 8 குஞ்சையும் கூட காப்பாத்திக்கலாம். ஓ சரி. ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ கூட தோர்த்து விடுவோம். அது எது இன்னுமே எடுக்க முடியாது. அது எல்லாமே காட்டுக்குள்ள முருங்கை தென்னை உள்ள எதுவுமே இறங்க முடியாது. சரி சரி சரி. நாய் 4 நாய் உள்ள இருக்கிறதுனால அது எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். சரிங்க. ஆனா அந்த கட்டு சேவலை பொறுத்த வரைக்கும் சில பேர் கலரு அதோட நிறம் வெயிட்டு இதை பத்தி சொல்றாங்க. சரி நம்மதுல எந்த இது வந்து பெஸ்டா இருக்குங்கண்ணா? என்கிட்ட வந்து அந்த செம்பபூதி பெஸ்ட்டுங்க. சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா காலத்துல இருக்கு. சரி சரி. எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். சரி சரிண்ணா. அப்புறம் அடுத்து மயில் செங்கருப்பு எல்லாமே வந்துருச்சு. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். சரிண்ணா. வெள்ளை ஒன்று நம்மகிட்ட ஃபேவரா இருக்கு. சரி சரிண்ணா. விளையாட்டுல எப்படி? விளையாட்டுலாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா செம்பபூதியில் வரதாமே விளையாட்டு நல்லாவே இருக்கு. சரி சரி. அப்புறம் எல்லாமே விளையாட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா உருவாக்கிறோம்ல. அது இல்லாம என்ன பண்ண போற வச்சு விளையாட்டு எல்லாம் எடுத்து வச்சு அது ஒரு யூஸும் இல்லை. நம்ம வச்சிருந்தாலும் இல்ல வெளியில கொடுத்தாலுமே அது யூஸ் எல்லாம் போயிடும். சரி சரி. நம்ம நம்பி ஒருத்தர் வந்து பொட்டைக்கிட்ட சரிங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்கும். ஓ சரி சரி. இந்த மாதிரி சரி ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம கிட்ட சேவல்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் அதிகபட்சம் வரைக்கும் இருக்குங்கண்ணா? 6 ரூபாயில இருந்துங்க. சரிங்கண்ணா. 40 ரூபா வரைக்கும் இருக்கு. 40 ரூபாய். ஆமா ஆமா. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு விளையாட்டு இருக்கிறதுனால நீங்க அந்த அளவுக்கு இது பண்றீங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்றையில வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து கோழி பத்தி நல்லா தெரிஞ்சு அந்த இது சொல்ல மாட்டாங்க. சரி. ஏன்னா அவங்களும் வந்து வெளியில போய் எடுத்திருந்தாங்கன்னா சரி ஒண்ணும் இல்ல. நம்மளாம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன பசங்க சரி இந்த ஆடுகளம் படம் வந்த ஒருபாடு கோழி வளர்த்துறது அசால்ட்டா 80 ரூபாய்ங்கிறாங்க, 1 ரூபாய்ங்கிறாங்க, 1.5 பொட்டை 1.5 லட்சம் ரூபாய் விற்கிறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்ல. நம்மளுடைய பொருளுக்கு நம்ம சொல்றோம். அது சும்மா வந்து என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். அதையும் நம்ம கேர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. சரி சரி. நம்மளுடைய பொறுத்து இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. சரி சரி. பேசலைன்னா இப்ப நம்மளும் பேசிட்டு போலாம். அடுத்து இல்ல அது உருவாக்குறது தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு குழந்தைய கூட நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு இவங்க வாயில சொல்லிட்டு போறதுக்கு 4 பேர் சேர்ந்தா ஜாலியா பேசிட்டு போலாம். அது அவங்களுடைய ஹாப்பி. அவ்வளவுதானே படிட்டு போயிட்டு. ஏன்னா நம்ம வரது அந்த 4-5 குஞ்சுல காப்பாத்தி கொண்டு வர 1-2 தான். அதுக்கு நம்ம 1 வருஷம் கஷ்டப்படுறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியாதுன்னா யோசிச்சு பாருங்க. பேசிட்டு போயிடுவாங்க. அதுல எல்லாமே பொட்டையை போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கள அதுக்கு வந்து பேசலாம். அதுக்கு வந்து ஈடுபடுறாங்க. அதெல்லாம் பேசிட்டு போலாம். ஜாலிக்காக நம்மளும் அதான் 4 பேர் நம்மளும் பேசலாம். 4 பேர் சேர்ந்தா என்ன வேணாலும் பேசலாம். அதனுடைய கஷ்ட நஷ்டங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்லுவாங்களா அவனுக்கு வந்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்த தொழில் வந்து ஒரு கலை. சரி சரி சரி. அது கலை பத்தி தெரியாதாலும் என்ன வேணாலும் பேசிட்டு அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அதை பத்தி நம்ம ஏன் கேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு? கரெக்ட். சரி சரி ஓகே. ஆனா இது வரைக்கும் எங்கெல்லாம் நம்ம சேவல் வந்து சேலுக்கு கொடுத்துருக்கீங்கண்ணா? நம்மளது எங்கெல்லாம் சொல்லுவது எல்லா பக்கம் போயிருக்குங்க. எல்லா பக்கம் போயிருக்குது. வெளி ஸ்டேட் அதர் ஸ்டேட்லாம் போயிருக்குது. சரி சரிங்க. கொடிசியா மும்பை வரைக்கும் போயிருக்கு. சரி சரிண்ணா ஓகேண்ணா. ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டு வெளியில இருந்து சேவல்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ஆரம்பத்துல என்னென்னலாம் பண்றீங்கன்னா எப்படி கொரியர் பண்றீங்கண்ணா? இப்போ பாத்தீங்கன்னா மங்களூர் அதிகமாக போவோம். சரி. ட்ரெயின்ல சுட்டுருவோம். சரிங்க. அப்புறம் நம்ம இந்த லோக்கல்ல இது ஓடிச்சுன்னா உங்களுக்கு பஸ்லயே வச்சு விட்டுலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பஸ்ல வச்சு விட்டுலாம். சரி சரி. இன்னைக்கு நிறைய பசங்க எல்லாம் கேட்கறாங்க. ஓகே ஓகே. நமக்கு என்ன அவங்க வச்சுட்டா அவங்க அங்க எடுத்துட்டு போயிடறாங்க. ஃபர்ஸ்ட் பேர் அவங்க எடுத்துக்கிறாங்க. நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம வச்சு விட்டுறோம். அவ்வளவுதான். ஓ சரி சரிங்க. ஓகேண்ணா. சரிண்ணா ஓகேண்ணா. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்க.